Hello friends, welcome to JiJi's Daybook. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான டேஸ்டியான கத்தரிக்காய் ஸ்டஃப்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை ஆந்திராவில் வங்காய உள்ளி காரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆந்திராவில் செய்யக்கூடிய குத்தி வங்காய ரெசிபிக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. டேஸ்ட்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது செய்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஆனால் இந்த வங்காய உள்ளிக்காரம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். இந்த வங்காய உள்ளிக்காரம் செய்கிறதுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே நான் 6 கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கத்திரிக்காயோட காம்பெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. என்கிட்ட இருக்கிற கத்திரிக்காய் கொஞ்சம் வாடி இருக்கிறதால நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் உப்பு கலந்த தண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காயை இப்போது கிராஸ் டைப்பில் அடிப்பக்கமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா கத்திரிக்காவையும் நம்ம கிராஸ் டைப்லேயே கட் பண்ணிக்கலாங்க. உள்ளே பூச்சி புழுக்கள் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே முறையில் கத்திரிக்காவுக்கு பதிலாக கோவக்காயில் கூட இந்த ரெசிபியை செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வங்காய உள்ளிக்காரம் நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பருப்பு ரசத்தோடையும் நல்லாவே மேட்ச் ஆகும். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கட் பண்ண இந்த கத்திரிக்காவை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காவெல்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணணுங்க. அப்பப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இரும்பு கடாயில் இந்த கத்திரிக்காய் ஸ்டஃபிங்கை செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதிலையே ட்ரை பண்ணுங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க. 70% அளவுக்கு கண்டிப்பாக குக் ஆகியிருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சே நம்ம இதை குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு குக் ஆகியிருந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். அடுத்ததாக இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணக்கூடிய உள்ளிக்காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த வெங்காய விழுத ஃப்ரை பண்ண கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி. வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தை உடைத்தால் உயிரை உடைப்பாள் ஒருத்தி. என் கண் பார்த்தது என் கை சேருமோ, கை சேராமலே கண்ணீர் சேருமோ. கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன். அடுத்ததாக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் 1 ஏலக்காவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக 10 பல்லு பூண்டை தோலோடையே நசுக்கிக்கிட்டு நம்ம பேனில் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டோட வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் இது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம 70% அளவுக்கு கத்திரிக்காவை வேக வச்சுருக்கோம். இப்போது ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. அடுத்ததாக மீதி இருக்கிற ஸ்டஃபிங்கையும் இந்த கத்திரிக்காவோடையே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நம்ம அப்பப்போ கிளறி விட்டு குக் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் நல்ல சரியான பதத்துக்கு குக்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். ஒரு ஸ்போர்க் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய்க்குள்ளே குத்தி பாருங்கள். உள்ளே போயிட்டு ஈஸியாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஸ்டக் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணி நீங்களும் இதை செக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய உள்ளிக்காரம் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.